Hi friends, welcome to Adi's Trends. இன்னைக்கு நம்ம புதுமையான ஒரு டிஷ் பண்ண போகிறோம், ஸ்டஃப்ட் சப்பாத்தி. இது குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ்க்காக கொண்டு போகிறதுக்கு ரொம்ப ருசியாக இருக்கும், நல்ல அருமையாக இருக்கும். வாங்க பார்க்கலாம். முதல்ல சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி இதில் நான் வெந்தயக்கீரையோட காஞ்ச இதுவை சேர்த்துருக்கேன். நீங்கள் வெந்தயக்கீரையை அப்படியே கூட சேர்க்கலாம். அந்த மாதிரி சேர்த்துட்டு இந்த மாதிரி சப்பாத்தி பதத்துக்கு நல்லா உருட்டி வச்சுக்கணும். சப்பாத்தி உருட்டினதுக்கப்புறம் இதில் நம்ம பொடியை நறுக்கின வெங்காயம், வேக வச்ச காய்கறிகள், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, கேரட் எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் சாட் மசாலா, கொஞ்சம் மிளகுத்தூள் காரத்துக்கு, அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு இல்லை சீஸ். நான் கிட்ஸுக்கு கொடுக்கறதுனால கொஞ்சம் ரிச்சாக இருந்தால் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ சப்பாத்திக்கு தேவையான ஸ்டஃபிங் ரெடி. ஸோ நெக்ஸ்ட்டு சப்பாத்தியில் இந்த ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணணும். இந்த மாதிரி ஸ்டஃபிங்கை ஃபில் பண்ணிவிட்டு அழகாக அப்படியே ரோல் பண்ணணும். அப்படி ரோல் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக அழகாக நைஃப் வச்சு கட் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா இதை தேங்காய் எண்ணெயில் பொரிச்சு எடுக்கணும். ஏன் தேங்காய் எண்ணெய் சொல்கிறேன்னா, குழந்தைங்களுக்கு தேங்காய் எண்ணெய் ரொம்ப நல்லது, ரொம்ப இம்யூனிட்டி பவர் தரும். அதுவும் இல்லாமல் டேஸ்டியாகவும் இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். ஸோ இதே மாதிரி தேங்காய் எண்ணெயில் எல்லா பீசஸையும் போட்டு நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். ஸோ சுவையான ஸ்நாக்ஸ் ரெடி ஃபார் கிட்ஸ்.